வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு கீழே எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அஃபீஷியல் வெப்சைட்லேயே யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த யூடியூப் வீடியோவை பார்த்து எந்த ஒரு தப்பும் இல்லாமல் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்ளிகேஷன் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வர்ற ஏரியா என்ன அப்படின்னா அந்த ரவுண்ட் 1, 2, 3, 4. ஏன்னா இங்கே தான் நாம் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மோர் தென் 20 lakh ரூபி நாம ஃபைனாக பே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கவுன்சிலிங்கை முடிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நமக்கு ரவுண்ட் 1. ஸோ இந்த ரவுண்டு 1ல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சாய்ஸை கொடுப்போம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவுக்கு கீழே உள்ள எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டார்டிங்கில் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்போம். கவர்மெண்ட் காலேஜ்னா எந்த இதுவும் கிடையாது. ப்ரைவேட் காலேஜில் வர்றோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டானா 30,000 அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh. ஸோ 1,30,000 வரைக்கும் நாம் இதில் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டு உள்ள வரும். ஓகே ஃபைன். அதனால நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லா சீட்டையும் நம்ம சாய்ஸ்ல கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் அவைலபிள். பட் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது மெரிட் பேஸ்ல தான் கிடைக்கும். பட் நாம சாய்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ சாய்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சிம்பிளாக ஒன்று பார்க்கலாம். இப்போ நாம ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்மளோட சாய்ஸுக்கு நாம கொடுத்தது நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம அந்த கவுன்சிலிங்லேருந்து வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வி ஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகே ஃபைன். இது நமக்கு ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகலை அப்படின்னா, இப்போ ரவுண்ட் 1ல் நமக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த அலாட் ஆன அந்த இதை நான் அக்செப்ட் பண்ணுறது. ஓகே, இன்னொன்று என்னது, நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த காலேஜ் வரல, நான் சாய்ஸில் கொடுத்தாலும் இந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னது, நாட் அக்செப்டிங் தி அலாட்டட் சீட். அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜுமே அலாட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஃபைன் எதுவும் உண்டா, எந்த ஒரு ஃபைனுமே கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ அக்செப்ட் பண்ணுறேன், அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், வெப்சைட்டில் போயிட்டு என் யூசர் ஐடி லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணணும், என்னோட டியூஷன் ஃபீஸை நான் பே பண்ணணும். டியூஷன் ஃபீஸ் என்ன ஆகும், கவர்மெண்ட் காலேஜ்னா 18, நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் என்ன ஆகும், 4.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் வரைக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன ஃபீஸோ அதை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டியூஷன் ஃபீஸை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு மெசேஜ் மட்டும்தான் வரும். டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜுக்கு போகணும். எந்த காலேஜில் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு போகணும். ஸோ அந்த காலேஜில் போய் நாம என்ன பண்ணணும், அந்த காலேஜில் உள்ள காலேஜ் ஃபீஸை நம்ம என்ன பண்ணணும், பே பண்ணணும். காலேஜ் ஃபீஸ்னா என்ன, இங்கே பே பண்ணது என்னது, நம்ம டியூஷன் ஃபீஸ் தான். இதை தாண்டி காலேஜுக்கு போனோம்னா என்ன இருக்கும், மெஸ் ஃபீஸ் இருக்கும் அல்லது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ். வேற என்ன இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் காலேஜுக்கு போய் இந்த காலேஜ் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். அண்ட் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எல்லாம் அங்கே என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ஸோ காலேஜுக்கு போய் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவா மாறிடும், ஜாயின்ட்னு மாறிடும். ஓகே, ஸோ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டேன், காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இதோட என்னோட கவுன்சிலிங் முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது. ஸோ காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அது என்ன 3 ஆப்ஷன் இங்க பாருங்க. ஒன்று என்ன அப்படின்னா என்னோட ட்ரீம் காலேஜே எனக்கு கிடைச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே நம்ம சென்னை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், சென்னையில் உள்ள மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே அதான் ஒரு ட்ரீம் காலேஜ். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த காலேஜ் கிடைச்சிருச்சு. உங்களோட ட்ரீம் காலேஜ் என்ன வேணா இருக்கலாம். இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த காலேஜ் தான் ட்ரீம் காலேஜா இருக்குது, அந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, முடிஞ்சுது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஹாப்பியா கவுன்சிலிங்ல இருந்து வெளியே போயிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான் ட்ரீம் காலேஜ். ஆனா அவருக்கு எங்க கிடைச்சிருக்கு, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் தஞ்சாவூர்ல கவர்மெண்ட் காலேஜுக்கு எய்ம் பண்ணேன், எனக்கு எங்க கிடைச்சிருக்கு, தூத்துக்குடியில கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ தூத்துக்குடிலையும் அது என்னது, கவர்மெண்ட் காலேஜ் தான். அப்போ இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா
அடுத்தடுத்த ரவுண்ட்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல ஏதாவது வேகன்சி வந்துச்சுன்னா அந்த காலேஜுக்கு போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஐ எம் ரெடி ஃபார் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன், ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப அவர் என்ன பண்ணுவார், இவரு எங்க வருவாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துருவாரு. ஓகே, ரீஅலாட்மெண்ட்னா அவர் சாய்ஸ் கொடுக்கணும், இந்த காலேஜ் கிடைச்சா நான் போறேன் அப்படின்னு சாய்ஸ் கொடுத்துருவாரு. அவருக்கு அது கிடைக்குதா இல்லையான்னு செகண்ட் ரவுண்ட்ல தான் கிடைக்கும். ஓகே ஃபைன். அடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா ஒரு பிரைவேட் காலேஜில். ஓகே, அது கவர்மெண்ட் கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டானா 40 லட்சம், மேனேஜ்மெண்ட் கோட்டானா மினிமம் 1 crore செலவாகும். ஸோ த்ரூ அவுட் தி ப்ராசஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிடணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாளுக்கு அப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறேன், 50 லட்சங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ அப்போ நான் என்ன டிசைட் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு வருஷம் உட்காந்து ரிப்பீட்டருக்கு படிச்சுட்டு அடுத்த வருஷம் நல்ல மார்க்கோட என்னோட ட்ரீம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ ரிசைன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும், அடுத்த ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா நீட் கோச்சிங்க்கு இங்க எல்லாமே எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இப்போ அஃபோர்டபுள் பிரைஸ்ன்னு சொல்ற அந்த நியாயமான கட்டணத்துல ஒரு குவாலிட்டியான நீட் கோச்சிங் கொடுக்குற சென்டரை நீங்க தேர்ந்தீங்க அப்படின்னா ஆம்பியர்ஸ் அகாடமி அப்படி ஒரு கோச்சிங் சென்டர் தான். நாம 1 இயர் நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் 60,000 கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 60,000 தாங்க. ஓகே, அண்ட் தென் நம்மளோட கோர்ஸ் ஜூலை 8th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 1 வீக் ஃப்ரீயா வந்து எங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். 1 வீக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் நோ கம்பல்ஷன். ஓகே, ஸோ எங்களோட குவாலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். அதை செக் பண்றதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா நம்மளோட நம்பர் 8489995544. அகைன் ஐ எம் டெல்லிங் அவர் நம்பர் இஸ் 8489995544. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ பாருங்க, ஏதோ ஒரு இதுல நான் போய் என்ன பண்ணிட்டேன், காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா அந்த காலேஜில் கண்டினியூ பண்றதுக்கு விருப்பம் இல்லை. இது என்னது, என்னோட ஓன் ரீசன், வேற எந்த ரீசனுமே கிடையாது. அப்ப என்ன பண்றேன், நான் ரிசைன் பண்ணிடுறேன். ரிசைன் பண்ணோம்னா நான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த அளவுல இங்க பாருங்க, நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை அக்செப்ட் பண்ணலாம் அல்லது பண்ணாம இருக்கலாம். நீங்க அக்செப்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அக்செப்ட் பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அக்செப்ட் பண்ணா அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும், அக்செப்ட் பண்ணலன்னா ஒன்றும் கிடையாது, நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு வருவீங்க. அக்செப்ட் பண்ணி போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேனா இருக்கலாம், ரீஅலாட்மெண்ட் போகலாம் அல்லது ரிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த அளவுல நோ ஃபைன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போவோம். இப்போ செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரி தான். அலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், we are eligible for third round. and remember செகண்ட் ரவுண்டுக்கு திரும்ப நீங்க நியூவா தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா காலேஜும் கொடுத்துட்டேன், அப்ப செகண்ட் ரவுண்ட்லயும் அந்த காலேஜ் இருந்துச்சுன்னா கொடுக்க வேண்டியதானே நாம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா காலேஜ்லயும் எல்லா சீட்டும் அவைலபிளா இருக்கும். அப்போ எல்லா காலேஜையும் நாம சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்க முடியும். செகண்ட் ரவுண்ட் வரும்போது நிறைய காலேஜில் சீட்டே இருக்காது, அண்ட் நிறைய காலேஜில் நம்ம கோட்டால அங்கே சீட் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நாம சாய்ஸாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்க நியூவாக தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், தேர்ட் ரவுண்டுக்கு நாம எலிஜிபிள். இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னா 2 இது இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். இங்க ஃபைன் உண்டா, இங்கேயும் ஃபைன் கிடையாது. இப்போ அக்செப்ட் பண்ண என்ன பண்ணணும், டியூஷன் ஃபீஸை பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும், அண்ட் தென் அந்த காலேஜுக்கு போகணும், ஃபீஸ் பே பண்ணணும், சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங் ஐ ஹேவிங் 3 ஆப்ஷன். இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, ஐ எம் ஓகே, தென் ஃபைன், முடிஞ்சது. இவர் இந்த கவுன்சிலிங்கோட இவர் வெளியே வந்துருவார். இந்த பார்ட்டோட முடிஞ்சது. இப்போ நான் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ ஐ வில் கோ ஃபார் ரீஅலாட்மெண்ட். இப்போ நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ரீசனுக்கு இந்த காலேஜில் என்னால் என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. நான் என்ன பண்ண போறேன், 1 இயர் பிரேக் எடுத்துட்டு ஆம்பியர் அகாடமியில் நல்லா படிச்சுட்டு நல்ல மார்க்கோட என்னோட ட்ரீம் காலேஜ் போய் ஜாயின் பண்ண போறேன்னு இவர் என்ன பண்றாரு, ரிசைன் பண்றாரு. பட் இங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. இந்த ரிசைனேஷன் அவங்க என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு டேட் கொடுப்பான். கவர்மெண்ட் சொல்ற அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த டெட்லைனை தாண்டி
நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா ஓகே நீங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள். பட் நீங்க இது வரைக்கும் கட்டின எந்த ஒரு ஃபீஸுமே உங்ககிட்ட திருப்பி தர மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல ரிசைன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிடணும். டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு அமௌண்ட் நம்ம ஏற்கனவே கட்டியிருக்கிற அந்த 1 lakh அந்த 30,000 எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி தர மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்க திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி திரும்ப செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும் தேர்ட் ரவுண்டுக்கு. ஸோ அதனால இங்க மட்டும் கவனமா இருங்க. செகண்ட் ரவுண்ட்ல ரிசைன் பண்றதை மட்டும் கவர்மெண்ட் சொல்ற டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிருங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க இங்க இந்த ரீஅலாட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, இப்படி யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட சீட் எல்லாமே செகண்ட் ரவுண்டை பொறுத்த அளவுல இது என்னவோ மாதிரி இப்போ ஒருத்தர் இங்க போய் ஜாயின் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு, அப்ப அந்த சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாரு, அப்போ வேற காலேஜ் கிடைச்சா அங்க போயிடுவாரு. அப்ப இது ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா, அப்படின்னு சொல்ல முடியாது. வேக்கண்ட்னு சொல்லலாமா, அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால யாரெல்லாம் சீட்டு கிடைச்சி ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட சீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விர்ச்சுவல் வேக்கன்சி, விர்ச்சுவல் சீட் ஆர் விர்ச்சுவல் வேக்கன்சின்னு சொல்றோம். ஸோ அப்ப இவருக்கு வேற காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், இவர் அந்த காலேஜுக்கு போய் தான் ஆகணும். ரீஅலாட்மெண்ட் கொடுத்து வேற காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் காலேஜில் உள்ள சீட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காலி ஆயிரும். உங்களுக்கு சீட் எங்க, ரெண்டாவது காலேஜுக்கு தான். நீங்க இந்த காலேஜ்ல இருந்து சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அந்த காலேஜுக்கு தான் போய் ஆகணும். இல்ல சார் நான் வந்த புதுசுல எனக்கு பிடிக்காம இருந்தது, ரூம்மேட் அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்லாம் செட் ஆயிருச்சு, நான் இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன், சொல்லவே முடியாது. ரீஅலாட்மெண்ட் ஆயிடுச்சுனாலே இந்த சீட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். உங்களோட காலேஜ் என்னது, அந்த ரீஅலாட்மெண்ட்ல எங்க கொடுத்தாங்களோ அதுதான். இப்ப ரீஅலாட்மெண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜுமே அலாட் ஆகலன்னா நீங்க இங்கவே இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த சீட்டுக்கு பேர் தான் என்னது, விர்ச்சுவல் வேகன்சி. ஸோ இப்போ இவருக்கு செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அங்கே போய் ஜாயின் பண்ணணும், வரல அப்படின்னா அவர் அந்த காலேஜ்லேயே இருப்பார். அதே மாதிரி தான் இங்கேயும் ரீஅலாட்மெண்ட் கொடுத்தவர் தேர்ட் ரவுண்டுக்கு வருவார். தேர்ட் ரவுண்ட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். தேர்ட் ரவுண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த ரவுண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அங்கே எலிஜிபிள். அப்படி இல்லாம உங்களுக்கு சீட்டு தேர்ட் ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம், அந்த ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆனாலே நீங்க அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா என்ன சார் ஆகும், ஏற்கனவே நாம பே பண்ணிருப்போம்ல செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh and 30,000, அதை திருப்பி தர மாட்டாங்க. ஓகே, சப்போஸ் நீங்க அலாட்மெண்ட் ஆயினதுக்கு அப்புறம் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, ஆனால் காலேஜில் போய் ஜாயின் பண்ணல, டியூஷன் ஃபீஸ் திருப்பி தர மாட்டாங்க. தேர்ட் ரவுண்ட்ல அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்னென்ன அமௌண்ட்லாம் கட்டினீங்களோ எந்த அமௌண்ட்டுமே திருப்பி தர மாட்டாங்க. அதை தாண்டி இங்க உங்களுக்கு ஒரு ஃபைனும் இருக்குது. அது என்ன ஃபைன், டிஸ்கண்டினியூஷன் ஃபீ. எவ்வளோ, 10 lakh. ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. கிடைச்சா ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் தேர்ட் ரவுண்டுக்கு வாங்க. ஓகே, ஸோ கிடைச்சி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா 10 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே எங்க வருவோம், ஃபைனல் ரவுண்டுக்கு வருவோம். ஃபைனல் ரவுண்ட் வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரவுண்டு இருக்கிறது டவுட் தான். அதனால என்ன பண்றாங்க, சீரியஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அடிஷனல் டெபாசிட் கேட்குறாங்க. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்படின்னா 5 lakh, பிடிஎஸ் கவுன்சிலிங் அப்படின்னா 2 lakh பே பண்ணாதான் நீங்க இந்த ரவுண்டுக்குள்ளே வர முடியும். இந்த ரவுண்டுக்குள்ள வந்து உங்களுக்கு அலாட் ஆகல அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க அப்படியே வெயிட் பண்ணலாம். அடுத்த ரவுண்டு இருந்தா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே, அதோட இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங் முடிஞ்சது. இப்போ அலாட் ஆயிருச்சு ஃபோர்த் ரவுண்ட்ல அப்படின்னா என்ன பண்ணணும், கம்பல்சரி நீங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணலைன்னா என்ன ஆகும், ஏற்கனவே நாம பே பண்ணியிருக்கிற எல்லா அமௌண்ட் பிளஸ் இங்க அடிஷனல் டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எதையுமே திருப்பி தர மாட்டாங்க. இன் அடிஷன் நீங்க என்ன பண்ணணும், டிஸ்கண்டினியூஷன் ஃபீயா 10 lakh பே பண்ணணும். ஓகே, அதை தாண்டி ஃபோர்த் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி போகலன்னா உங்களை அடுத்த வருஷத்துல கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. 1 year பேன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல கொஞ்சம் கவனமா இருங்க. ரவுண்ட் 3ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரவுண்ட் 4ல உச்சக்கட்ட கவனமா இருக்கணும். ஓகே, ஸோ கவனமா இதை நீங்க கவனிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரவுண்டை முடிக்கிறதுக்கு வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ.